தான் கொடுப்பாங்க, அழுதுனா கொடுப்பாங்க. நான் அவர்கிட்ட சொல்லி அப்புறம் அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க சொன்னாங்க, அவங்க இந்த வெயிலில் நின்றுக்கிட்டு பாவம் அவங்க வந்து புக்கு கொடுக்குறாங்கண்ணா, உங்களுக்கு இஷ்டம் தான் வாங்க, இல்லை விட்டு போங்க, ஏங்க அவங்கள்ட்ட போய் சண்டைக்கு போகிறீங்கன்னு அவங்க சொன்னாங்க. அது ஒன்று. அதுக்கு பிற்பாடு போன மாதம் இங்கே வந்து போன பிறகு கால் நொண்டிக்கிட்டு தான் போனேன். பஸ்ஸில் கூட என்னால் ஏற முடியல. ஒரு கட்டு புக்கு மட்டும் என்னால் முடிஞ்சது தூக்கிட்டு போனாங்க, 30 புக்கு. அது தூக்கிட்டு போய் அந்த பஸ்ஸில் கூட வச்சு என்னால் ஏற முடியல, அவ்வளோ கால் வந்து வலி. அப்படின்னு போயிட்டு அப்புறம் திருநெல்வேலியில் போயிட்டு ஒரு 5 நிமிஷம் நிற்கும் அங்கே வண்டி. அங்கே இறங்கி என்ன பண்ணேன், ஒரு 10-15 புக்கு எடுத்து கையில் வச்சுக்கின்னு கொண்டு போய் அங்கங்கே ஒரு புக்கு வச்சுட்டு அங்கங்கே நிற்கிறவங்களுக்கு ஒரு புக்கு கொடுத்துட்டு வந்தேன். 4 ஆம்பளைங்களும் அப்படியே என்ன வச்சுக்கினாங்க, 4 பேர். இந்தா நில்லுனாங்க. என்னங்க என்ன நீ யாரை கேட்டு புக்கு கொடுக்குறேன்னா சொன்னேன். நான் யாரை கேட்கணும் சொல்லுங்கள், நீங்கள் யாரை கேட்க சொல்லி நான் அவங்களை கேட்டு கொடுக்குறேன் சொல்லுங்கண்ணா. என்ன நான் இப்படியே நீ பண்ண, நான் இந்த நான் ஃபோன் எடுக்கிறேன், சும்மா என்னை பயம் காட்டுறது. நான் ஃபோன் எடுத்து உன்னை நான் நெட்டில் போடுறேன், போடுங்க தாராளமாக போடுங்க, உன்னால் நினச்சி 10 பேர் பார்த்து கூட இந்த புக்கை படித்து அவங்க ரசிக்கப்படட்டாங்க. என்ன நீ ரொம்ப ராங்காக பேசுகிற, நான் ராங்கெல்லாம் பேசலைங்க, இது பொதுவான இடத்துல நீ எப்படி கொடுப்பேன், இது பொதுவான இடத்துல தான் கொடுப்பாங்க, பொதுவான இடத்துல எப்படி கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு 4 பேர்கிட்டையும் நான் பதில் கொடுக்குறேன். அந்த ஆள் சொல்கிற 4 பேருக்கு நீ பதில் கொடுக்குற ஒரு பொம்பளை நீனா, அப்புறம் நீங்கள் வந்து பேசுகிறது, நான் வந்து புக்கு தான் நான் கொடுக்குறேன், உங்களுக்கு இஷ்டம் தான் வாங்க, இஷ்டம் எல்லாம் போங்க, நீங்கள் என்ன வந்து கொடுக்கணும், இல்லை நீ வந்து கொடுக்கக்கூடாது, பப்ளிக்கை கொடுக்கக்கூடாது, நான் கொடுப்பேன் தான், உங்களால் என்ன பண்ண முடியும் பண்ணிக்க, நான் இந்த ட்ரெயினில் தான் போகிறேன், போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி கொடு, நான் இங்கே உட்காரேன், இத்தனை அது போட்டின்னு சொல்லிவிட்டு நான் மட்டும் நான் கொஞ்சம் சூடாக தான் பேசிட்டு நான் போயிட்டேன். அந்தமாரி தடை, அவ்வளோ தடை வந்து இப்போது 3 வருஷமாக என் பொண்ணு என்கிட்ட பேசாத இருந்தவ, ஆண்டவர் கிரியாலே எப்படி சொல்கிறது, ஆண்டவருக்கு தான் நன்றி சொல்லணும். உடம்பு ரொம்ப டயர்டாக கேள்விப்பட்டு என் பேத்தியை போய் நான் பார்க்க போனேன். என்னை வந்து வீட்டுக்கு இட்டுன்னு போயிட்டாங்க. என் மருமகனும் என் பொண்ணும் என்ன கையிலும் வந்து நான் தப்பாக பேசினேன், என்னை மன்னிச்சிடுமா அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு போயிட்டாங்க. ஆனால் நான் விருதர்கிட்ட எதுவும் சொல்லாத நான் எதுவுமே செய்ய மாட்டேன். ஆனால் அந்த நிலை எனக்கு சொல்கிறதுக்கும் போகிறதுக்கும் ஒன்றும் இல்லை. இப்போ என்னை இட்டுன்னு போயிட்டாங்க, வீட்டுக்கு இட்டுன்னு போயிட்ட பிறகு அதுக்கும் பிற்பாடு அங்கே இருந்து அங்கே ஒரு 10 நாள் இருந்து உடம்புலாம் சரி பார்த்துக்கின்னு அப்புறம் நான் வீட்டுக்கு போனேன். என் பொண்ணுக்கிட்ட 3 வருஷமாக பேசாத இருந்தேன். எங்கள் ஏசப்பா தான் எனக்கு வந்து பக்கத்துணையாக இருந்து எவ்வளோ கஷ்டத்துலேயும் எங்கள் ஏசப்பா, நான் அவரை கை விடலை. என்ன அவரே 24 பேர் நினச்சிக்கின்னு போராடிக்கின்னு, எனக்கு உன்னை விட்டு அந்த உலகத்தில் யாருமே கிடையாது, எனக்கு இந்த உலகத்தில் யாருமே எனக்கு வேண்டாம், உன்னை விட்டு எனக்கு யாருமே தேவையில்லைன்னு இரவும் பகலும் அவரை நினச்சி மனசு ரொம்ப கண்ணீர் விட்டாலும் சந்தோஷமாக. ஆனால் 3 வேலையும் இந்த 3 வருஷமாக கொண்டு வேலை வெற்றி இல்லாமல் 3 வருஷமாக என்னை வழி நடத்துகிற 3 வேலையும் ஆகாரமாக கொடுத்து என்னை வழி நடத்தி வர, அதுவே எனக்கு பெரிய ஆசீர்வாதம் தான். கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி சொல்கிறேன். நன்றி. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். என்னையும் கூட அதிசயமாக கொண்டு வந்து இந்த இடத்துல ஒரு சாட்சியாக நிறுத்தின கர்த்தருக்கு நன்றி. அப்பா, ஒவ்வொரு தடவையும் நான் என்னை நடத்தி வர்றது கர்த்தரோட சுத்த கிருபை தான். இதே சாட்சி தான் எனக்கு சொல்லணும்னு கூட தோணல. ஆனால் ஒவ்வொரு நாளும் இந்த புக்கு நான் நிறையா என்னால் தூக்க முடிஞ்சது. 5 கட்டு 6 கட்டு 2 பை நிறையா தூக்கிட்டு போய் படகுல வந்து மீன் பிடிச்சி அந்த படகு கிழிஞ்சு போன மாதிரி என்னோடய பையெல்லாம் கிழிஞ்சு போச்சு. ஒவ்வொரு தடவையும் நான் பை வாங்கிட்டு வருவேன், கொண்டு போவேன், கட்டாக தூக்கிட்டு போவேன், நிறையா புக்கு கொண்டு போடுவேன். எனக்கு அந்த புக்கு இங்கேருந்து கொண்டு போய் பஸ் ஸ்டாப்பில் தூக்கிட்டு வந்து கொடுக்கறதுக்கு ஆட்களை ஆண்டவர் உதவி பண்ணி போன தடவை கொண்டு போனேன். ஒரு 5 கட்டு என் கூட வந்த பையனை ஒரு கட்டு கொடுக்க சொன்னேன், அவனும் கொடுத்தான். இதில் என்ன நடந்ததுன்னா, ஒவ்வொரு மாதமும் எனக்கு பஸ்ஸில் போராட்டம். போன தடவை வந்து தக்கலை பஸ்ஸில் உட்காந்த உடனே 5 கட்டை தூக்கி அப்படியே போட்டுட்டு ஏற முடியாத பஸ்ஸு ரெடியாக நின்றுது. ஆண்டவர் என்னோடு இருக்கிறாருன்னு நான் முழுசாக நம்புகிறேன். எவ்வளவோ நடக்க முடியாத போராட்டத்துலேயும் அந்த ஒவ்வொரு கட்டாக நான் பஸ்ஸில் எடுத்து அவிழ்த்து கொடுத்துக்கிட்டே போனேன். தெரியாத ஜனங்க, அறியாத ஜனங்க யாராக இருந்தாலும் சரி, நான் கூச்சப்படாத கொடுத்தேன். அப்போ வந்து ஆரம்பிச்சது போராட்டம். சாத்தான் பின்னாடி உட்காந்துக்கிட்டு என்கிட்ட சண்டை பண்ணான் ஒருத்தன். அந்த கண்டக்டரே சண்டை பண்ணான். அதுக்கு முன்னாடி நான் ஒவ்வொரு பஸ்ஸு டிரைவருக்கு கண்டக்டருக்கு கூட கொடுப்பேன். என்னை பார்த்து நக்கலாக சிரிப்பாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு நாள் நீங்கள் ரசிக்கப்படணுன்ட்டு நான் புக்கு கொடுப்பேன். வீட்டில் கொண்டு போய் படிங்க பிரதர் அப்படின்னு சொல்லி தான் கொடுப்பேன். ஒவ்வொருத்தரும் வாங்கிக்குவாங்க, ஒருத்தர் வாங்க மாட்டாங்க. என்கிட்ட கூட நிறைய பேர் திருப்பி கொடுத்துட்டாங்க. அதுக்கேற்ற ஆட்களை அனுப்பி என்னை ஆண்டவர் பெற்றுக்கொள்ள வச்சார். யாருக்கு கொடுக்கணுமோ அங்கே போய் அது கரெக்டாக சேர்ந்துருச்சு. என்னென்னா அவ்வளோ போராட்டம். கண்டக்டர் வந்து கொடுக்கக்கூடாதுமா,
இது அரசு பஸ்ஸு, நீ கொடுத்தீங்கன்னா தெரியுமாக்கா, இங்கே கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்டக்டர் தடுத்தாப்புல. பின்னாடி உட்காந்துருந்தவன், நீ விலைக்கு விற்கிறையான்னா. நான் விற்கலப்பா, இது ஆண்டவரோட புக்கு, இதை படிக்கிறவங்களுக்கு நல்லது நடக்கும், இதை கையில் வச்சுருந்தாவே ஆண்டவர் வந்து கூட இருக்கிற மாதிரி ஒரு சுபத்தை கொடுப்பாரு, படிக்க தெரியாட்டியும் பரவாயில்ல, நீங்கள் நெஞ்சு மேலே வச்சுக்கிட்டு படுங்கன்னு சொல்லி அவங்க 2 பேர்த்துக்கும் தெரியாத மறைமுகமாக படியில் நின்றுக்கிட்டு அவங்க இறங்குறப்ப எல்லாம் அப்படியே ரகசியமாக கொடுத்தேன். 4 கட்டு கொடுத்தேன், வீட்டுக்கு ஒன்று கொண்டு போனேன், ஒரு கட்டு அவங்க கொடுத்தாங்க, பை நிறைய கொண்டு போனேன். இதுவே ஒரு அதிசயம்தான் இந்த சுவிசேஷம் போய் சேரணும்னு. அப்புறம் இதுக்கு முன்னாடி ஒரு அம்மா என் பின்னாடி சீட்டில் உட்காந்துக்கிட்டு பஸ்ஸில், நீ போய் எந்திரிச்சு போய் அங்கே கொடுக்கணும், கடைசியாக நீ கொடுத்து அனுப்பக்கூடாது, ஒவ்வொருத்தரும் வாங்கிக்குவாங்க, என் பின்னாடி உட்காந்துருக்கிறம்மா அந்த புக்குக்கு வந்து நீ எந்திரிச்சு போய் கிட்ட கூட இங்கே கொடுக்கக்கூடாதுன்னு போ. சரி, நீ அவ்வளோதான், இந்த ஜேபிஆரையும் தெரியும், அவரோட வேலையும் தெரியும், நாங்கள் என்ன சொன்னாலும் சரி அவருக்கு எதிரான காரியம் இருந்தாலும் அந்த இடத்துல ஆண்டவர் என்னோட வந்து அந்த புக்கை வந்து அதிசயமாக கொடுக்க வச்சார். என் கூட வந்தார், யாருக்கு போகணுமோ அதை அற்புதமாக கொண்டு போய் சேர்த்தினார். முழு நம்பிக்கையோடையும் பலத்தோடையும் இந்த அதிசயத்தை செய்த கர்த்தருக்கு நன்றி, பல கோடி ஸ்தோத்திரம். பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல என்னை சாட்சியாக நிறுத்தின ஏசப்பாவுக்கு நன்றி. ஒரு போன வீக் வந்துட்டு நான் வீட்டில் கொஞ்சம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது என்னென்னா, கீழே வந்துட்டு ஒரு ஒயர் லைன் கிடந்திருக்கு. அப்போ அதில் வந்துட்டு கரண்ட் வந்துட்டு பாஸ் ஆகிட்டு இருந்திருக்கு. அப்போது மழை வர நல்லா பெஞ்சிட்டு இருந்தது. அந்த சமயத்தில் நான் சும்மா வந்துட்டு டேபிள் ஃபேனை கையில் வச்சுட்டு நடந்து போயிட்டு இருந்த அந்த இதில் வந்துட்டு அந்த ஒயர் லைனில் எனக்கு கால் பட்டு எனக்கு உடம்புல ஷாக் அப்படியே கால்லேருந்து அப்படி ஏறிடுச்சு மேலே வரைக்கும். அண்ட் ஒரு 2 செகண்ட் மேலே நான் அந்த இடத்துல ஸ்டன்னாக நின்றுருப்பேன். அம்மா திடீர்னு வந்துட்டு, என்ன பிள்ளை திடீர்னு நிற்கியா அந்த இடத்துல ஸ்டன்னாகி அப்படின்னு பார்த்துட்டு ஓடி போய் சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டு ஏசப்பான்னு சொல்லிட்டு ஓடி போய் சுவிட்சை ஆஃப் பண்ணுவேன். திடீர்னு தூக்கி கீழே தள்ளி அப்படி விழுந்து அந்த இடத்துல எழும்பி நின்றுட்டு ஏசப்பாவுக்கு நன்றி சொன்னேன். இந்த இடத்துல நான் நிற்கேன்னா ஏசப்பாவோட கிருபை இல்லாமல் இல்லை. நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, என் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, எங்க நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டே, என நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நன்றி உமக்கே நன்றி, என் அப்பா பிதாவே, அன்பான தேவா, இரவும் பகலும் இரவும் பகலும்
மாறாத நேசர் நன்றி உமக்கே நன்றி என் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே. ஒன்றை நான் கேட்டேன் அதையே நான் தேடி ஆர்வமாய் நாடுகின்றேன். உயிரோடு நாட்களெல்லாம் பணி செய்திடுவேன். நான் உயிரோடு நாட்களெல்லாம் பணி செய்திடுவேன். நன்றி உமக்கே நன்றி என் அப்பா பிதாவே. சப்தம் அவர் அல்லேலூயா. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு சப்தம் அவர் அல்லேலூயா. மகிமையான தேவன் இங்கு இருக்கிறார் என்று அறிந்தவர்கள் சப்தம் அவர் அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா. கடந்த 6 மாதங்கள் 5 மாதங்கள் நடத்தி முடித்து 6ஆம் மாதத்தில் 6ஆம் தேதியில் இங்கு நிற்க செய்த நல்ல தகப்பனுக்கு ஒரு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேபியோ அல்லேலூயா அல்லேலூயா. அவர் நம்மை நடத்திடுவார். அல்லேலூயா அல்லேலூயா. அதிசயம் செய்திடுவார். உற்சாகமாக கையை தட்டி எவ்வளவுக்கு தட்ட முடியுமோ அவ்வளவுக்கு தட்டுங்க. அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட இந்த இடத்தில் வந்திருக்கிற நல்ல தகப்பனை, வந்திருக்கிற பிள்ளைகளுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வையும் ஒரு முடிவையும் ஒரு அதிசயத்தையும் பிணிகளை சொஸ்தமாக்கி விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாய் பாதம் பணிகிறேன். பிக்ஸ் வியாதிகள், பிக்ஸை கொடுக்கிற பொல்லாத ஆவிகள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிடித்து கட்டுகிறேன். பற்பல வருடங்களாக போராடி கொண்டிருக்கிற ஃபிக்ஸ் என்ற ஆவிகள் தேசத்தில் எங்கிருந்தாலும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிடித்து கட்டி அக்கினியில் போடுகிறேன். இந்நேரமே ஒரு விடுதலை உண்டாகட்டும். குடல் சுருக்கம், குடல் வியாதி, மலச்சிக்கல், மூலவியாதி இவைகள் யாவும் இன்றைய சொஸ்தமாகட்டும். ஆமென். நெஞ்சுவலி, சுவாச குழாய்
அடைப்பு எல்லாவற்றையும் மாற்றி திறக்கிற என் தேவன் இந்த பிள்ளைகளுக்கு தீர்க்காயுசை கொடுங்க தகப்பனே. நில வழக்குகள், சொத்து வழக்குகள் முற்றிலுமாய் ஒரு விடுதலையை உமது பிள்ளைகள் காணும்படி நீர் கிருபை செய்திருக்கிற மகாபரிய தயவுக்காக நன்றி. வழக்குகள் முடிவுக்கு வரும். கணவன் மனைவிக்கு உள்ளே இருக்கிற பிரிவினை ஆவிகள், ஓர் அன்பில் நிலைத்திராத பிள்ளைகள் இன்று முதல் ஓர் அன்பில் நிலைத்திருக்கும்படி ஒரு பாக்கியத்தையும் சிலாக்கியத்தையும் ஆண்டவரே நீங்கள் இன்றைக்கு கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். பிள்ளை செல்வம் இல்லாதவர்கள் பிள்ளை செல்வத்தை காணும்படியான பாக்கியத்தை நீங்கள் கொடுங்க தகப்பனே. மூதாட்டிகள் வரைக்கும் இனி பிரசவங்களை காண்பார்கள் என்று அதிசயமான தீர்க்க தரிசனத்தை உங்கள் முன்பாக வைக்கிறேன். இது நடக்கும். பாலிவ பிள்ளைகளிடத்தில் இருக்கிற ஒரு விதமான இச்சை ரோக ஆவிகளை கர்த்தருடைய நாமத்தில் பிடித்து கட்டி சங்காரமணி ஆக்கினியில் போடுகிறேன். தேவனை தேடுகிற பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற பாதாள வல்லமைகள், வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத சேனைகளின் அதிபதியின் கிரியைகள், சர்ப்பங்கள், வஞ்சிக்கிற சர்ப்பத்தின் ஆவிகள், விக்கிரங்கள், விக்கிர சேனையின் தீமைகள் எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாமல் கிரியைகளை அழித்து சர்வநாசம் கர்த்தர் பண்ணுகிறார். இவைகளுக்கு ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, சுரூபம் ஒன்றும் இல்லையே. என் மகிமையை நீங்கள் காண்பீர்கள். தேசத்தில் கொடிய பஞ்சம் உண்டாகும், ஜலப்பிரளயங்கள் உண்டாகும், நிலநடுக்கங்கள் உண்டாகும். இந்தியாவுக்கு மாத்திரமல்ல, சகல நாடுகளுக்கும் இது நடந்து தீரும் என்கிறார் கர்த்தர். கேரளாவை நாம் விட்டு போய்